மதுரை அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம். நாளை நடைபெற உள்ளது உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு வேலிகள், வாடிவாசல் மற்றும் மேடை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. போட்டியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போட்டி நடைபெறும் இடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது அமைச்சர், மாவட்ட ஆட்சியாளர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் ஜனவரி 15ஆம் தேதி தை முதல் நாள் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மதுரை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலைகளில் அந்த காளைகள் ஓடும் பாதையில் இருபுறமும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அந்த சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8 அடி உயரத்திற்கு இரட்டை அடுக்கு மரக்கட்டை, இரும்பு தடுப்புகள், வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சி இதற்காக 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் ஒதுக்கி அந்த பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேடையின் உறுதித்தன்மையை அவ்வப்போது ஆய்வு செய்து வருகின்றனர். சிறந்த மாடுபிடி வீரருக்கு நிசான் கார், சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது அதுவும் விழா மேடையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேடையில் போட்டியில் அதிக காளைகளும் அடக்கி முதலிடம் பிடிக்கும் வீரருக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. வாடிவாசலிலிருந்து வெளிவந்து களத்தில் நீண்ட நேரம் நின்று விளையாடி வீரர்களிடம் பிடிபடாத சிறந்த காளையின் உரிமையாளர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் வாடிவாசல் அமைக்கும் பணிகள், பார்வையாளருக்கான கேலரி மற்றும் பாதுகாப்பு வேலைகள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை போட்டியில் பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட காளைகள், 1735 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாளை காலை சரியாக 7 மணிக்கு அந்த போட்டி தொடங்க உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கும் அதாவது மாடுபிடி வீரர்களுக்கும் பீரோ, கட்டில், பல்வேறு பங்கேற்கும் காளைகளுக்கு தங்க காசுகள், அண்டா உள்ளிட்ட பல்வேறு அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இளைய தலைமுறையாக பதிவு செய்யப்பட்ட காளைகளும் மற்றும் மாடுபிடி வீரர்களும் தகுதி பரிசீலனை செய்ய வருவாய்த்துறை, கால்நடைத்துறை மற்றும் மருத்துவத்துறை அலுவலர்கள் அடங்கிய ஒரு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.